இது ஒரு கேள்வியா? இப்படி இது சும்மா இல்ல, இதெல்லாம் அவங்க கொடுக்கிற பாயிண்ட்ஸுங்க. சந்தேகத்தை உண்டாக்கும், பொதுமக்கள் அகப்படுறதானே, சந்தேகத்தை உண்டாக்குறதுக்காக. திடீரென்று ஒரு நாள் இந்த பகுதியில் இருந்து ஒரு நாள் எனக்கு போன் வந்துச்சு. அது ஓ மனைவி பட்டா உதவ முடியுமா? முடியும். ஹனவி மதுஹப்ல முடியாது. கியாமத்தில் யாரு நரகம் யாரு சுவர்க்கம்? உனக்கு எதுக்கு அந்த கேள்வி? இல்ல அளவணும். இதுல ஏதோ ஒன்றுதான் ஒன்று ஹனவிக்காரர் போகணும், அல்ல நான் போகணும். அது உனக்கு தேவையில்லாத வம்பே, தேவையில்லாத வம்பே. ஏன் தேவையில்லாத வம்புன்றீங்க? நான் சொல்ல சரிதானே. அது இல்லடா, அதில் ஒன்றோ ஒருத்தருக்கு 2 மார்க்ஸ், மற்றவருக்கு 1 மார்க்ஸ். ஒருத்தர் நரகம் இல்லை. ரெண்டில ஏதோ ஒன்றுதான் சரி என்றால், சரி என்றவருக்கு 2 புள்ளி, பிழை என்றவருக்கு 0 அல்ல, பிழைக்கு 1. புகாரியுடைய ஹதீஸ். புகாரி ஐக்கா ஓ வடிய புகாரில இத ஜிதஹதல் முஜ்தஹித் ஃபஅஸாப ஃபலஹு அஜ்ரான். ஆய்வாளர் ஆய்வு செய்கிறார், அவருடைய ஆய்வை சரியாக செய்தால் அவருக்கு 2 கூலி, ஆய்வு பிழையானால் 1 கூலி. அவர் நரகம் என்று சொல்லல. மொட்டையாக மக்களை தூண்டுறது, மொட்டையாக அவரை யோசிக்கிறான். சகோதரர்களே, பெரியார்களே, ஆக எங்கட மக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு பாரிய தேவை இருக்கு. தொழுகைக்கு பின்னால துஆவா இப்பது பெரிய மசாலாவும் அல்ல. அன்றைக்கு ஒரு இடத்துல நடந்துச்சு, ஒரு கிழமைக்கு முன்னால முக்கியமான ஒரு இடத்துல. அந்த இடத்துல என்னோட வாதாடினாங்க, கூட்டு துஆ பிதஅத்தான். 13 வருஷத்துக்கு முன்னால தொழுகையில இங்கதான் தக்பீர் கட்டணும், விரல் ஆட்டத்தான் ஒண்ணு பண்ணாங்க. சென்ற ஞாயிற்றுக்கிழமை அந்த ஃபத்வால மாறி போச்சு, அதே இடத்துல மாறி கொடுத்துட்டாங்க. சொல்லிட்டாராம் இப்படி கட்டுறதுக்கு எந்த ஆதாரம் இல்லை என்று. நான் அல்ல, அங்க இருக்கிறவரு இப்படி சொல்ற ஆதாரம் இல்லை என்றாராம். கூட்டு துவா ஓதுறாங்களே, என்ன பதில்? ஆமீன் சொல்ற துவா எல்லாத்துக்கும் கபூலியத்திக்காம். இப்பதான் வருது, ஆமீன் சொல்றதுக்கு எல்லாம் கபூலியத்திருக்காம். விரல் ஆட்டுறதுக்கு எந்த ஆதாரம் இல்லையா? ஊரு பேர் செல்லப்படாதே. தென் மாகாணத்து பக்கத்தில் உள்ள ஒரு ஊர்ல சென்ற ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. 13 வருஷத்துக்கு முன்னால் என்னோட மோதினாங்க எல்லாம் பிதாத். இப்ப அதுக்குள்ள இருந்தே எல்லாத்துக்கும் ஆதாரம் வருது. ரொம்ப அதிசயம். ஏன் இப்ப இது அவங்களுக்கு ஒரு பெரிய செய்தி இல்ல, பெரிய குண்ட வீசியாச்சு. அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குது, கையில் இருக்கிறது குர்ஆன் இல்ல. ரசூலுல்லாஹ் ஒரு சாதாரண ஆள் தான். ரசூலுல்லாஹ்வை பிதஅத்தில் அலட்சியம் செஞ்சாங்க. சஹாபாக்கள் பணத்துக்கு பாடுபட்டவங்க, எல்லாம் போட்டு இஸ்லாத்தை தகர்த்தாச்சு. இப்ப ஆட்டினா என்ன, கட்டினா என்ன? அவனுக்கு ஆட்டினா என்ன, கட்டினா என்ன? அவனுக்கு தேவையானதை சாதிச்சாச்சு. மக்கள் நம்பி போறாங்க, ஏதோ சுன்னாவை ஹயாத்தாக்குறாங்க, பிதஅத்தை அழிக்க போறாங்க, கோஷத்தை பார்த்து நம்புறது அப்படின்னு சில ஐட்டங்களை வச்சிருக்குது. மக்கள் கண்டுபிடிக்காமல் இருக்கிறதுக்காக சில சமூக பணிகள், சீதன ஒழிப்பு, அது ஒழிப்பு, இது கோஷம், இதெல்லாம் எதுக்கு? காரியத்தை கண்டுபிடிக்காம இருக்க. ஒரு ஆபித ஷைத்தான் மீராஜி கொண்டு போனான், தெரியுமா அந்த கதை? தஸவ்வுடைய கிதாபில் எழுதுறான். இவன் ரொம்ப இபாதத்தில் இருந்தான், அறிவில் அவனுக்கு. ஷைத்தான் வந்து சொல்றான், அல்லாஹ் உன் இபாதத்தை பார்த்து உன்னை கூட்டிக்கு வர சொன்னான். எங்க? மிஅராஜ். அல்லாஹ் கூட்டி வர சொன்னானா? ஓ, எப்படி வரணும்? நீ கண்ணை கட்டிக்கணும். போற காட்சிகள் ரொம்ப பொல்லாது, இடையில சத்தம் எல்லாம் கேட்கும், அடி உதையெல்லாம் கிடக்கும், நீ பேசாம போகணும். சரி என்ன? கழுதையை கொண்டு வந்து நிப்பட்டினா, ஆள்ல கண்ணை கட்டியாச்சுது, திருப்பி மறுபக்கத்துக்கு உட்கார வச்சான். கழுதையில இப்படி இருக்காம பைஸ்கல்ல மறுபக்கத்துக்கு இதை பிடிக்கும், அது மாதிரி உட்கார வச்சான். பாதையில கொண்டு போனா சின்ன பொடி மாதிரி சும்மிப்பான்ல, கண்ணை கட்டி மறுபக்கத்தில் உட்கார வச்சு ஒருத்தனை கொண்டு போறான். எல்லாரும் கல்லால் அடிக்கிறான், ஹூ போடுறான், கையை தட்டுறான். இவர் நினைக்கிறாரு அரிசி கிட்ட போறேன், அரிசி கிட்ட போறேன். யாரோ அடிக்கிறான், கொண்டு போய் ஒரு சாக்கடையில தள்ளிட்டு வந்தான். அப்பதான் பார்த்தான் மீராஜ் இங்கதான் வந்தீங்க. இது போலதான் கதை. அப்பாவி பாமரர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். குனூத்தை காட்டி மாற்றப்பட்டவர்கள், துஆவை காட்டி மாற்றப்பட்டவர்கள். அடி துஆவில என்ன பிழை இருக்குது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருத்தன் துஆ செய்யறா, மத்தவன் ஆமீன் சொன்னா கபூல் ஆகும். சஹீஹான ரிவாயத் இருக்குது, ஹாக்கிம்ல, தபரானில. ஒரு கூட்டம் இருக்குது, ஒருவர் துஆ செய்கிறார், மற்றவர்கள் ஆமீன் சொல்லார்கள், அல்லாஹ் கபூல் செய்யாமல் விடுவதில்லை.
நான் இதுவரைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில தொழுது முடிந்ததன் பின்னால் எங்கேயாவது ஒரு இடத்தில ரகசியமாக துஆ செய்ததாக ஒரு பொய் ஹதீஸ் சரி காட்டட்டும். ஒரு பொய் ஹதீஸ் சரி காட்டட்டும். நான் நாளைய துஆ விட தயார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த அளவுக்கு துனியாவில் வாழ்ந்து தேடினாலும் கண்டுபிடிக்க மாட்டான், கண்டுபிடிக்க முடியாது. யாரும் உலகத்தில தனி துவா செய்ய முடியாது. தனிமையாக துவா உண்டு இல்ல. யாரு தனிமையில துவா செஞ்சாலும் அல்லாஹ் இறக்கப்பட்டு கூட்டு துவா வாக்குறாங்க. தனிய துவா செய்ய முடியாது. முஸ்லிம் ஷரீஃப்ல இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லஹ்ருல் கைப், அந்த இடத்துல இல்லாத ஒரு சகோதரனுக்காக நீங்க துவா செய்றீங்க, அந்த இடத்துல இல்லாத ஒரு சகோதரனுக்காக துவா செய்றீங்க. நீங்க துவா செய்யும் போது அல்லாஹ் மலக்கு போட்டு ஆமீன் சொல்ல வைக்கிறான். நீ ஒளிச்சு ஓடினாலும் உன்ட கூட்டு துவா தான். அல்லாஹ் உன்னோட இரக்கம். நீ ஒளிச்சு ஓடினாலும் அல்லாஹ் கூட்டு துவா வைக்கிறான். அதுக்கு எதிராக காட்டுறது வெடிச்சத்தம் போடுற ஹதீஸ் இருக்குது, அதுதான் காட்டுற. கூட்டு துவாவுக்கும் வெடிச்சத்தத்துக்கும் என்ன வித்தியாசம்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபரில் இருந்து வராங்க. சஹாபாக்கள் தக்பீர் சொன்னாங்க, இடையில வாரங்க. எப்படி தக்பீர் என்றா அவங்க அப்படி டயர்ட் ஆகிற மாதிரி தக்பீர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொன்னாங்க, யா யுஹன்னாஸ் இர்பஉ அலா அன்ஃபுசிக்கும், உங்களோட உடம்புகளின் மீது மிருதுவா நடந்துக்கோங்க. அப்ப எவ்வளவு சத்தமா தக்பீர் சொல்லிப்பாங்க. உடலை கவனிச்சுக்கோங்க. நீங்க கூப்பிடுறது ஒரு செவிடனை அல்ல, தூரத்தில் உள்ளவன் அல்ல, வெடிச்சத்தம் போட்டவர்களை பார்த்து சொன்னது. இது கூட்டு துஆவுக்கு எதிரா. அல்லாஹ் துஆவுடைய விஷயத்தில சப்தம் உயர்வதையும் விரும்பல, மிக மௌனத்தையும் விரும்பல, நடுத்தரத்தை விரும்புறான். வலா தஜ்ஹர் பிஸ்ஸலாத்திக வலா துகாஃபித் பிஹா வப்தகி பைன ذلك சபீலா. இந்த ஆயத் துஆ விஷயத்தில் இறங்கியது என்று ஹஜ்ரத் ஆயிஷா சொல்லும் ஹதீஸ் புகாரியில் இருக்கிறது. உங்களுடைய தொழுகையில் உள்ள துஆக்களை மிக சப்தமாக ஓதவும் வேண்டாம், மிக மெதுவாக ஓதவும் வேண்டாம், ரெண்டுக்கு நடுவுல மத்தியமமாக ஓதுங்கள். வப்தகி பைன ذلك சபீலா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியாக எனது பேச்சின் சுருக்கம் என்னவென்றால், அல்ஹம்துலில்லாஹ் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி இந்த பூமியில் வாழுகின்ற முஸ்லிம்களாகிய நாம் இவ்வளவு காலமாக ஷாஃபிஈ மதுஹப் என்ற அந்த தெளிவான பாதையில் வழிநடத்தப்பட்டிருக்கிறோம். எமது மூதாதையர்களும் அழகாக அதிலே வழிநடத்தப்பட்டார்கள். உலமாக்களும் அழகாக